வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று மிக சிறப்பாக சாந்தி தபம் வழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே நடத்தி தருவாராக. குருவடி சரணம். கொஞ்சம் பிளர்டா வந்திருக்குக்கா, கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. அக்கா கேக்குதாக்கா? அக்கா கேக்குதா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நம்ம தொடருவோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கான தலைப்பு கால் பயிற்சியின் பயன்கள். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அதாவது நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, சாதாரண உடலை நல்லா வச்சுக்கிறா இருந்தா எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வாக்கிங்கிறது சிம்பிளா நினைச்சுக்கிறாங்க. இப்போ வாக்கிங் அப்படிங்கிறது அதாவது உடல் அசைவு. மகான் எல்லா மகரிஷி, நம்ம மகரிஷி மட்டும் இல்லாம உலகத்துல எத்தனை மகான்கள் தோன்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடலை பொறுத்தவரையில அதனுடைய பார்ட்ஸ்களை பொறுத்தவரையில அசைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அசையா உடம்பும் அசையும் மனமும் அது இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதுபோல சாதாரணமா இப்ப இந்த உழவர்கள் இருக்காங்க இல்லையா, உழவர்கள் என்னன்னா இப்ப விவசாயிகள்னு சொல்லுவோம் இல்லையா, மாடு, அதாவது உழவு மாடு வச்சு ஓட்டும் போது அவங்க என்ன செய்யறாங்க, காஞ்ச பகுதியிலையும் சரி நாத்து நடுற பகுதியிலையும் சரி அந்த மாடு உழவு மாடை வச்சு பின்னாடியே போறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு கை கால் உடம்பு எல்லாமே அசையுது. அதே போல அந்த வயல்ல நாட்டு நடுற பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப நாத்தை எடுக்க குனிய வைக்க மேல வர எல்லாருக்குமே அந்த பயிற்சியானது, அதாவது அதே ஒரு உடற்பயிற்சி மாதிரி அமைஞ்சு போகுது. அவங்களுக்கு இந்த உழைப்பு தான் அவங்களுக்கு பயிற்சி. இது பூரா யாரு, நடக்கக்கூடியவங்க, அதாவது உழவர்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது போக இன்னொரு குரூப் இருக்கு. உட்கார்ந்த நிலையிலேயே அவங்க வாட்டில உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா சாதாரண காலை தொங்க போட்டாலே அது என்ன ஆகுது, வீங்கி போகுது. அப்ப அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு, உட்கார்ந்த நிலையில் இருப்பவங்களுக்கு தான் இந்த கையில அவங்களுக்கு கால் அசைவும் கிடையாது, இடுப்பு அசைவும் கிடையாது. அப்போ அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, கால்ல இருந்து அப்டமன் வரையிலும் சொல்லக்கூடிய அந்த அசைவற்ற நிலையில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, முழுக்க முழுக்க அங்க ரத்த ஓட்டமானதும் சரி காந்தமும் சரி ஒன்று இடத்துல தேங்கியே போகுது. அப்ப அந்த தேக்கத்தை நம்ம சரி பண்றதா இருந்தா கண்டிப்பா நமக்கு உடற்பயிற்சி அவசியம் அப்படிங்கிறதா மகான் சொல்லக்கூடியது. அந்த மகான் பாருங்களேன், நம்ம வேதாத்திரி மகர்ஷியை பொறுத்தவரையில அவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு தான் அவருக்கு பேரே. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்காரு, உடற்பயிற்சி சாதாரண இல்லை, எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு இருக்காரு நம்ம வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அது மட்டும் இல்ல, அவரு நம்ம வாழுங்காலத்திலேயே அவர் உடலையே ஒரு தொழிற்சாலையா வச்சு அவரே ஒவ்வொரு உறுப்புகளுடைய தன்மைகள் என்னன்னு பார்த்து உணர்ந்து நமக்காக தந்த பயிற்சி தான் அந்த எளிய முறை உடற்பயிற்சி. முதல்ல உடற்பயிற்சின்னு பார்த்துக்கிட்டாலே நமக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல அடிப்படை பயிற்சியில எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான். இருந்தாலும் நமக்கு பொறுத்தவரையில எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, உடற்பயிற்சியை பொறுத்தவரையில நமக்கு கிட்டத்தட்ட மொத்தம் 9 வகையான பயிற்சி கொடுத்துருக்காங்க. கைப்பயிற்சி முதல் உடம்பை தளர்ச்சி அல்லது ஓய்வு தரும் பயிற்சி வரைக்கும். இந்த எல்லா வகையான பயிற்சிகளுக்குமே ஒரு எளிமையான பாயிண்ட்ஸை நம்ம எல்லாரும் தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன வேல் தானே இது, அதை நம்ம மனசுல வச்சுக்கிடுவோம். அதாவது பயிற்சிக்கு மகரிஷி வச்சிருக்கிற பெயரே எளிய முறை உடற்பயிற்சி சொன்னோம் பாத்தீங்களா. அதுல ஃபர்ஸ்ட்ல என்ன வரும்னு சொன்னா, உங்களுக்கு நம்ம பயிற்சியில கத்துக்கிட்டதுதான் பொசிஷன் அப்படின்னு ஒரு லெவல் சொல்லுவோம். அதாவது கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், கழுத்து முதுகு தண்டு எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா. அது பொதுப்படையான ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஒவ்வொரு பயிற்சியிலையுமே எப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போல பெரும்பாலான பயிற்சிகள்ல
மூச்சு இயல்பான மூச்சு தான். ஒவ்வொரு ஸ்டெப்புமே எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதுபோல எவ்வளவு கேப் இருக்கணும், எத்தனை அடி இருக்கணும் ஒரு காலுக்கடையில அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பயிற்சிய வந்து ஒரு மகரிஷி நமக்கு வடிவமைச்சிருக்க ஒரு இந்த பயிற்சிய வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அற்புதம்னு தான் சொல்லணும். ஒரு பயிற்சி முடியும்போது, அடுத்த கட்ட பயிற்சி ஆரம்பிச்சிரும். இப்போ கைப்பயிற்சி நமக்கு இன்னைக்கு தலைப்பு கால் பயிற்சியினுடைய நன்மைகள் பார்த்தீங்களா? இப்ப கைப்பயிற்சி எப்படி முடியுது உங்களுக்குன்னா, அந்த 7வது நிலையில சுழற்றுறோம். முட்ட சுழற்றுறோம் இல்லையா? அப்ப அடுத்த கட்ட பயிற்சி எங்க போயிருது? கால் பயிற்சிக்கு போயிருது. அப்ப நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா, கால் பயிற்சியினுடைய எப்படி செய்றோம்? அப்படி செய்யும்போது ஒவ்வொரு பகுதியிலயும் அதனுடைய பலன்கள் நமக்கு என்னெல்லாம் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப முதல்ல இப்ப கைப்பயிற்சி எடுத்துக்கிட்டா நம்ம என்ன செய்றோம்னா, இப்ப கால்களுக்கு இடையில கேப் வைக்கிறோம் இல்லையா? கைப்பயிற்சியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்றோம் கைப்பயிற்சியில 1/2 அடி கேப் வைக்கிறோம் காலுக்கு. அடுத்து 1 அடி கேப் வைக்கிறோம். அடுத்து 1 1/2 அடி கேப். இந்த கண்கள முழிச்சு திறந்து செய்றோம் பார்த்தீங்களா? அதிலே 1 1/2 அடி கேப் வருது. அப்ப மேக்ஸிமம் 1 1/2 அடி கேப் கைப்பயிற்சியில. இப்ப என்ன ஆகுது? கால் பயிற்சியில அப்படியே ரிவர்ஸ்ல வரும் பாருங்க. கால் பயிற்சியில வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்றோம்? 1 1/2 அடி கேப் வைக்கிறோம். அப்புறம் என்ன செய்றோம்? 1 அடி கேப். இப்படி ரிவர்ஸ்ல வருது. இப்படி ஒண்ணொண்ணு ஒரு ஞாபகத்துக்கு எவ்வளவு அடி சில நிறைய நேரங்கள்ல நமக்கு இந்த சந்தேகம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து கால் பயிற்சியில 2 காலையும் எவ்வளவு தூரத்துல வைக்கணும்? 1 அடியா, 1 1/2 அடியாங்கிற சந்தேகம் வந்துரும். காரணம் என்னன்னா, அப்படி ஞாபகத்துக்கா நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன 1 1/2 அடி, அப்புறம் 1 அடி வைக்கிறோம். ரிவர்ஸ்ல அப்படியே வருது இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியிலேயே 7வது நிலையில மட்டும் பார்த்தீங்கன்னா, 7வது நிலை வஜ்ராசனம் வரும். அப்புறம் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். வஜ்ராசனம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தொடைகள் 2 இருக்கு பார்த்தீங்களா? அது 2ம் சேர்ந்து இருக்கும். இது எப்ப வந்து நம்ம அதை விரிச்சு வைக்கிறோம்? அதனால அதையும் ஞாபகம் வைக்கணும். இந்த காயகல்ப பயிற்சியில மட்டும் தான் நமக்கு வஜ்ராயன பொசிஷன்ல வைக்கும்போது, தொடைக்கு அடியில வந்து 1/2 அடி கேப் வைக்கிற மாரி நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் ஒண்ணொண்ணுலயும் பார்த்தீங்கன்னா, எத்தன தடவைங்கிறதையும் ஞாபகம் வைக்கணும். 3 தடவையா, 5 தடவையா இப்படிங்கிற பாயிண்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வைக்கணும். இப்படி இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை என்னன்னா, நம்ம வந்து பயிற்சிய ஒழுங்கா செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோ சஜஷன் மாரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எந்த தடங்களும் நமக்கு இருக்காது. சரி, இப்ப நம்ம கால் கால் பயிற்சி பருவத்துல எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். அதனுடைய பலன்களையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டே போவோம். இப்போ கால் பயிற்சியை பொறுத்தவரையில நமக்கு என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி கையை எப்படி வைக்கிறோம்? பக்கவாட்டுல வச்சுக்கிறோம். காலை என்ன செய்றோம்? ஃப்ரீயா 2 பாதங்களையும் 1 1/2 கேப்பு அத அப்படியே ஃப்ரீயா போட்டுக்கிறோம். அப்படி விட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த கால் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதுல, அத வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்றோம்? இப்போ இன், அவுட்ங்கிற அளவுல நம்ம அத செய்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி செஞ்சு போகும்போது எத்தனை கவுண்டிங் அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 5ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 5 கவுண்டிங் ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன செய்றோம்? 2 கால்கள் பெருவிரல் வந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யும்போது என்ன செய்றோம்? உள்பக்கம் வரும்போது, அந்த பெருவிரல்கள் வந்து கண்டிப்பா உள்ள தொடுற அளவுக்கு நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த பெருவிரல் தொடாது. தொட வைக்கணுங்கிற முயற்சியில நம்ம என்ன செய்வோம்? 2 முழங்காலையும் தூக்கிருவோம். காரணம் என்னன்னா, இந்த முழங்கால தூக்குற பர்ப்பஸே வந்து கண்டிப்பா இப்ப முழங்கால் தூக்கவே கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த பெருவிரல் நம்மளால தொட முடியுமோ 2 பெருவிரலும், அந்த அளவுக்கு தான் பண்ணணுமோ ஒழிய, பெருவிரல் தொடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முழங்கால தூக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பயிற்சி கால் பயிற்சியினுடைய தன்மையே வந்து என்னன்னா, இந்த இடுப்புக்கான தன்மைகள் தான் அது. அதாவது இடுப்புக்குன்னு சொல்றத விட அது எப்படி கணக்கு வைக்கணும்னா, இப்போ உதாரணமா லேடீஸ் எடுத்துக்குவோமே, லேடீஸும் சரி, ஜென்ட்ஸும் சரி, ஆரம்ப காலகட்டங்கள்ல இப்ப யங்ஸ்டரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜம் 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 ஜம்ன்னு நடப்போம். நல்ல கால்கள நேர்ல வச்சுக்கிட்டு. வயசாகும் போதும் சரி, லேடீஸ் டெலிவரி ஆகும்போதும் சரி, எந்த மாரி அந்த இடத்துல ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொன்னா, அந்த இடுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது பெல்விக் போன்ஸ்ங்கிற ஒரு வேர்ட யூஸ் பண்றாங்க அந்த இடத்த. அது தெரியும் லேடீஸ்க்கு. அந்த பகுதி என்ன ஆகுதுன்னா 2 சைடு இடுப்பு பகுதி 2 சைடு ஒரு மாரி புஷ் பண்ணி வெளியில வீங்கிரும், வயிறும் வெளில வந்துரும். அப்ப அந்த எலும்பு பகுதி பெல்விக் போன்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது ஆண்களுக்கும் அது நடக்கத்தான் செய்யுது தொப்பப்படும்போது. காலும் வந்து தடுமாறியதுல வயசாகும்போது. அப்ப அந்த பகுதி வந்து நல்ல நமக்கு அது ஆகணும் அப்படின்னு சொன்னா, இந்த கால் பகுதி நம்ம சுத்துறோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இன், அவுட்டு, அப்புறம் ரைட், லெஃப்ட், அப்புறம் என்ன சார் ரொட்டேட் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடியதுகள். அதில உள்ள பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு மொத்தத்திலேயே வந்து இப்ப இந்த கால் பகுதின்னு சொல்லும்போது, மேல இருந்து கீழ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தலையில இருந்து எல்லாமே எல்லா நரம்புகளும் எங்க போய் நிக்கி? கால் பகுதியில தான் நிக்கி. அப்போ அந்த கால் கூட ஒழுங்கா வச்சுக்கிட்டாலே, நமக்கு உடம்பு வந்து நிச்சயமா நல்லபடியா இருக்கும். அப்படிங்கிறத ஒரு அப்புறம் அதே போல என்ன செய்யறோம்? நமக்கு இந்த அடிக்கணக்குல பார்க்கும்போது 1 1/2 அடி பார்த்தோம். அப்புறம் 2வது ஸ்டெப்ல 1 அடி பார்த்தோம். இல்லையா? இந்த 3வது ஸ்டெப் ரொட்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் வந்து என்ன செய்றோம்? இந்த 1 அடி கணக்கு தான் வச்சுக்கிறோம். இந்த 2 பாதங்களையும் வந்து வலச்சுழல 5 முறை சுத்துறது, திருப்பி இடச்சுழல சுற்றுறது, அந்த மாரி நம்ம பண்றோம் இல்லையா? அதனுடைய தன்மையும் வந்து இந்த பெல்விக் போன்ஸ்னுடைய தாக்கத்த வந்து கண்டிப்பா வந்து அது குறைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல இப்ப ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இந்த 3வது ஸ்டெப் செய்யும்போது,
அந்த பெருவிரல்கள் இருக்கு பாத்தீங்களா, பெருவிரலும் வலது கால் பெருவிரலும் இடது கால் சுண்டு விரலும் அந்த தரையை தொடுற அளவுக்கு முயற்சி பண்ணணும். முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம இது முழங்கால் வந்து கண்டிப்பா தூக்கவே விடாது. அது ரொம்ப முக்கியம். சரி, இது 3 ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது 4வது என்ன செய்யறோம் அப்படின்னா, வலது காலை வந்து இடது தொடை மேல் கால வச்சுக்கிறோம். தொடை மேல வச்சுக்கிறோம் இல்லையா? வச்சுக்கிட்டு இப்ப என்ன செய்றோம், 2 கை பெருவிரல் இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சுக்கிட்டு இந்த முதல் பெருவிரல் இருக்கு பாருங்க, வலது கால் தானே இடது கால் மேல தூக்கி இடது கால் மேல வலது கால் தூக்கி போட்டிருக்கோம். இந்த பெருவிரலை நம்ம டச் பண்றோம். எப்படி பக்கவாட்டுல இருந்து நல்லா அழுத்தம் கொடுக்குறோம். அதே போல முன்பக்கமும் பெருவிரல் அழுத்தம் கொடுக்கும்போது அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க கழுத்துக்கு மேல, அதாவது தலைப்பகுதின்னு வச்சுக்கிறோம். நினைக்கணும் கண்டிப்பா. தலைப்பகுதியில என்னதான் இருக்கு? பெருமூளை, சிறுமூளை, அந்த சைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுல மேலதான் வந்துருது. அப்ப அதனுடைய இயக்கங்கள் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க அந்த வலது கால் பெருவிரல்ல வரக்கூடிய சமையாது. அடுத்த 2 கண்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த 2 கால் விரல்கள் இருக்கு இல்லையா? அது வந்து 2 கண்களுக்கு நினைவு கொண்டு போகணும். ஏன்னா அந்த நான் முதலே சொன்ன மாதிரி மேல இருந்து கீழே உள்ள எல்லா பகுதிகளிலுமே வந்து கால்களுடைய நரம்புகளுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப இந்த 2வது விரலும் 3வது விரலும் பண்ணும்போது அது என்ன நினைக்கணும், கண்களுக்குள்ள எஃபெக்ட் இருக்கிறதுனால அது கண்கள் நினைச்சிட்டு அதில் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்து 2 விரல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது, காதுகள் அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்போ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2 முடிஞ்ச பிறகு இந்த பாதத்தின் பெருவிரல் வந்து கீழ்ப்பகுதியிலேயே இருந்து சுண்டு விரல் பகுதி வரை இருக்கு பாத்தீங்களா, பாதத்துக்கு இருக்க அதை அழுத்தி விடும் போது கரெக்டா வந்து அதை நம்ம இப்ப நல்ல பாயிண்ட்ல வச்சு அழுத்தணும். இப்ப இது முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம், அந்த மேல கணுக்கால் பகுதி இருக்கு பாருங்க, கணுக்கால்ல வந்து மேல இருந்து கீழாக்க சுத்துறோம், கிழக்கு இருந்து மேலாக்க சுத்துறோம். இப்ப அடியில் உள்ள பகுதி வந்து கண்டிப்பா அது கரெக்டா இருக்கணும். சோ அது முடிச்ச பிறகு என்ன செய்யறோம், வலது கால் தானே இப்ப இடது கால் மேல இருக்கு. அப்போ வலது காலுக்கு அடியில வந்து வலது கையை வைக்கணும். அதுல ஒரு வர்மா பாயிண்ட் இருக்கு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அதை முன்னாடி இழுத்து வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா அதாவது காலுக்கு உள்ள வந்துடும், இடது காலுக்கு உள்ள, இல்லைன்னா இடது காலுக்கு வெளியில போயிடும். அப்படி போடக்கூடாது. கரெக்டா அந்த தையில சென்டர் பாயிண்ட்ல இருக்கணும். அந்த பாயிண்ட் வச்சுட்டு என்ன செய்யறோம், இடது கையை வச்சு மேல இருந்து கீழ் நோக்கி சுத்துறோம். வலது கால் வந்து இது பண்ணும்போது மேல இருந்து கீழ் நோக்கி சுத்துறோம், திருப்பி ரிவர்ஸ்ல சுத்துறோம். இதே மாதிரி இது பண்ணி முடிச்சிடும். அப்புறம் என்ன செய்யறோம், உங்களுக்கு அந்த கால் பகுதி இருக்கு இல்லையா, கால் பகுதியில இருந்து மேல தொடைப்பகுதி வரைக்கும், அதாவது தொடை வரைக்கும் வரக்கூடிய பகுதியில அது ஆக்சுவலா அதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த காற்றுன்னு இருக்கு பாருங்க, இந்த சதப்பகுதி நம்ம புடிச்சு விடுறோம் இல்லையா, புடிச்சு விடும்போது அந்த சதப்பகுதி வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு என்ன சொல்றது, 2வது ஹார்ட்னே சொல்றாங்க. சோ அந்த அளவுல வந்து அது மாதிரி அந்த கால் பகுதியை நம்ம பிடிச்சி விடுறோம். சோ அதை பிடிச்சி விட்ட பிறகு கடைசியில வரணும், இது பூரா வந்து சாதாரண சுகாசனமா கூட வச்சுக்கலாம். கடைசியில் என்ன செய்யறோம்னா வஜ்ராசன பகுதிக்கு நம்ம வரோம். வஜ்ராசன பகுதியை போட்டுக்கிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வஜ்ராசன பகுதியில் அது வந்து கிட்னி மசாஜ் அப்படிங்கிறது நம்ம சொல்லி வரோம். கிட்னி மசாஜ் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே வரைக்கும் வருடி விடுறோம் பாத்தீங்களா. அதாவது என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஆம், என்ன, ஆம், அதாவது முதுகு தண்டினுடைய பின்பகுதியில எவ்வளவு மேக்சிமம் மேல கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை கொண்டு போய் நம்ம அதை வரட்டி விடுறோம். சோ இது ஒரு பக்கம். இப்போ இதுல இப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சயின்டிபிக்கா ஒண்ணு பார்ப்போம் பாருங்களேன். இந்த பெருவிரல் இருக்கு பாத்தீங்களா, பெருவிரல் தலைக்கு மேலன்னு ஒண்ணு சொன்னோம். இப்ப இதே திருப்பி இந்த இடது காலுக்கு இதே மாதிரிதான் நம்ம பண்ண போறோம், பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு கால் மட்டும் நம்ம அந்த டீடைல்ஸ் பார்த்துட்டோம்னு சொன்னா 2வது கால் வந்து அதே தானே, வேற ஒன்றும் சேஞ்சஸ் வராது இல்லையா. சரி, இப்போ இன்டெப்தா போவோம் நமக்கு. இப்போ பெருவிரல் நம்ம தொடும்போது அது என்னெல்லாம் வருது, தலைக்கு மேலன்னு சொன்னோம். தலைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அங்க மேல நெத்தியில இருந்தே மேல வந்துருது பிட்ரியூட்ரி கிளாண்ட் அங்க. அதே மாதிரி தலைப்பகுதியில சைனஸ், இந்த கழுத்து பகுதியில தைராய்டு, பாராத்தைடு எல்லாமே அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அழுத்த முடியும். அந்த பெருவிரல பக்கவாட்டுல அழுத்துறோம், பிளஸ் அந்த விரலுக்கும் பாத இந்த எந்த பகுதி சென்டர் பகுதி இருக்கு அந்த கழுத்து பகுதின்னு நினைச்சுக்கிறோம், தைமஸ் பகுதின்னு நினைச்சுக்கிறோம். அதே போல இந்த கண்ணு காது சமாச்சாரம் பேசிட்டோம். அதே போல இந்த சென்டர் பகுதி இருக்கு பாருங்களேன், இந்த லாஸ்ட்டுக்கு போன உடனே பெருவிரலுக்கு அடியில வச்சுட்டு இப்போ ரைட் டு லெஃப்ட், பக்கவாட்டுல வரணும் பாத்தீங்களா, அது ஒவ்வொரு நேரம் வரும்போதும் இந்த சென்ட்ரல் பகுதியில, அதாவது பெருவிரலுக்கு அடியில இருந்து வரக்கூடிய காலகட்டங்களை எப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதியுமே நினைக்கிறோம். அதாவது இப்ப செஸ்ட் பகுதின்னு பெருவிரலுக்கு அடியில வரும்போது ஒரு சைடு போகும்போது அந்த பகுதி என்ன செய்யறோம், செஸ்ட்ன்னு நினைச்சுக்கிறோம். செஸ்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் வரையில எல்லாம் இருதயம், நுரையீரல் எல்லாமே அதுல வந்துருது. அப்ப அது கைப்பட்ட தோள்பட்ட எல்லாமே அதுல வந்துருது. சரி, அதுக்கு கீழே அப்படியே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, அதாவது சாஃப்டா இருக்கும் அந்த காலில். அதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வயிற்று பகுதி நினைக்கிறோம். பயிரில் என்னெல்லாம் இருக்கு, பித்தப்பை, பித்த நீர்ப்பை இருக்கு, கல்லீரல், அட்ரினல் எல்லாமே அந்த பகுதியில கணையம் எல்லாம் அதுல வந்துருது. அதுக்கு கீழே கொஞ்சம் போகும்போது அந்த கொஞ்சம் தள்ளி போகும்போது அதுல பெருகுடல், சிறுகுடல் எல்லாம், சிறுநீர் எல்லாமே அதுல பகுதியில வந்துருது. அதே மாதிரி அதுக்கும் கொஞ்சம் கீழே போனீங்க, சிறுகுடல், சிறுநீரகம் எல்லாமே எல்லாமே அதுல வருது பாருங்க.
அதுக்கும் கொஞ்சம் கீழே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பகுதி. அப்ப மேல எப்படி அது பண்ணினோமோ அதே மாதிரி அந்த எண்டுல வந்து மலக்குடல் எல்லாமே அதுல இருக்கு. இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சைட்ல பக்கவாட்டுல பண்ணோம் பாத்தீங்களா, அது வந்து ஆக்சுவலா தண்டோட பகுதின்னு சொல்றோம். இப்ப வலது கால் அப்படிங்கும்போது வலது பெருவிரல் மேலேயும் மீத 8 பெருவிரல் 4 விரல் 4 8 விரல் கீழேயும் இருக்கு. மேல இருந்து அழுத்தம் கீழே கொடுக்குறோம். அது வந்து ஆக்சுவலா தண்டோட தண்டு வடத்தினுடைய அழுத்தம் கொடுக்குறது. இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அங்க உள்ள இயக்கங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. அதே போல மேல இருந்து கீழே வரைக்கும் வரோம், திரும்பி கீழே இருந்து மேல வரைக்கும் போறோம், திருப்பி மேல இருந்து கீழ வரைக்கும் வந்துடுறோம். இது மாதிரி உள்ளது. அதே மாதிரி இந்த கணுவு வந்து சுத்துறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ற பாத்தீங்க, கீழ இருந்து மேல நோக்கி 3, மறுபடியும் மேல இருந்து கீழ நோக்கி 3, மறுபடியும் மேல இருந்து கீழ நோக்கி 3. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கணு அந்த பாயிண்ட் கணு பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுலதான் வந்து பிராஸ்டேட் பகுதி, குறி பகுதி, கர்ப்பப்பை எல்லாமே அந்த இடத்துல வருது அப்படிங்கிறாங்க. அதே போல அந்த அதனுடைய எண்டுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா கீழ் இடுப்பு பகுதி அப்படிங்கிறாங்க. இது வந்து மேல உள்ள பாயிண்ட்டுக்கு. அதே இது அடிப்பகுதி நம்ம கணுவுக்கு அடிப்பகுதியில் ரிவர்ஸ்ல பின்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா நிணநீர் சுரப்பி, விதைகள், அதே போல அந்த மாதிரி சில இதுகள்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதே போல நம்ம என்ன செய்யறோம், வலது தொடை மீது வந்து இடது காலை தூக்கி வைக்கிறோம். இதுல ஒண்ணு ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கணுவை சுத்தி பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணும்போதும் சரி, மேல மசாஜ் பண்ணும்போது சரி, எப்படி வலது காலுக்கு வலது உள்ளங்கை மேல இருக்கோ அதே போல இடது காலுக்கு இடது உள்ளங்கை மேல இருக்கணும். இப்ப இப்படி நம்ம அழுத்தம் கொடுத்து வரும்போது சில நேரங்கள்ல எந்த மாதிரி வரும்னு சொன்னா உங்களுக்கு கூச்சம் இல்ல ஒரு மாதிரி வலி இருக்கிற மாதிரி கூட வரலாம். இப்படி வந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து நிறைய அழுத்தம் கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அதே போல இன்னும் வந்து இப்படி இப்படி இந்த ஒரு கடைசியா வந்து பண்ணக்கூடிய சமயத்துல இந்த வஜ்ராசன பொசிஷன் சொன்னோம் பாத்தீங்களா, கிட்னி மசாஜ். அது எந்த மாதிரி பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. முதல்ல பொசிஷனை மாத்திரணும், வஜ்ராசன பொசிஷனுக்கு வந்துடணும். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா மகரிஷி, அதாவது வஜ்ராசனத்துல வந்து தொடைகள் சேர்ந்த நிலையில நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் அப்படிங்கிறது. அதே போல பின் பின்பக்க வஜ்ராசன பொசிஷத்துல ஒரு 2 இடங்கள்ல அது மாறி வரும். இந்த இடத்தை பொறுத்தவரையில வலது கால் பெருவிரல்ல வந்து என்ன செய்யணும், இடது கால் பெருவிரல் மீது மேல வச்சுக்கணும். அதே போல குதி கால்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கணும் பின்னாடி. அப்பதான் வந்து நமக்கு பொசிஷன் கரெக்டா இருக்கும், ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கணும். மகரிஷி சொல்லியிருக்காருல நிறைய இடங்கள்ல எப்படின்னா நமக்கு வந்து எங்கேயுமே வந்து மூச்சை வந்து கும்பநிலையில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பகுதிகளுமே ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல இந்த உள்ளங்கால் நம்ம வைக்கும்போது உள்ளங்கால்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வலிக்கும் இந்த வஜ்ராசனம் போடையில. அதெல்லாம் கொஞ்சம் வசதியா நம்ம வச்சு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி பண்ணும்போது எனது முக்கியமான இப்ப கால் பயிற்சியிலேயே முக்கியமானது இந்த கிட்னி மசாஜ். அதுல என்ன மாதிரி பண்றோங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இருந்தாலும் கொஞ்சம் விவரமா எப்படி பண்றோம் அப்படின்னா, முதுகினுடைய மேல் புறத்துல இருந்து எவ்வளவு மேல முடியுமோ அந்த உயரத்துல 2 கைகள் 8 விரல் மேல கொண்டு போகணும், அழுத்திக்கிட்டே கொண்டு போகணும், திருப்பி அழுத்திக்கிட்டே கீழ் நோக்கி முதுகின் கீழ் கடைசி வரைக்கும் வந்து தேய்ச்சி விடணும். கைப்பிரல் 2 இருக்கு பாத்தீங்களா, முதுகில் பக்கவாட்டிலையும் மற்ற 8 விரலும் முதுகெலும்பை தொட்டவாறும் மேல இருந்து கரெக்டா 5 முறை செய்யணும் அப்படிங்கிறாரு மகரிஷி. சரி, இப்போ இப்ப நம்ம ஓவராலா எல்லாரும் டெய்லி செய்யக்கூடியதுதான். இப்ப இப்ப நம்ம ஒவ்வொரு பகுதியிலயும் வந்து சில அதனுடைய நன்மைகள் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப ஓவராலா வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல மேல இருந்து எல்லா நரம்புகளும் வந்து காலில் தான் போய் முடிவடைங்குது நமக்கு தெரியும். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கால்கள் வந்து நல்ல பலம் அடையுது. அதே போல உடம்புல நமக்கு ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் வந்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த பயிற்சி பண்ணும்போது வயிற்று வயிற்று மெயினா வயிற்று பகுதி இருக்கு பாத்தீங்களா, வயிற்று பகுதியினுடைய எல்லா பகுதிகளிலும் ரத்த ஓட்டம் சீராகுது. அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாரு நம்ம ரிஷி, இந்த வாதம்னு சொல்றோம் பாத்தீங்களா, கீழ்வாதம், கணுக்கால், அது மாதிரி கணுக்கால் சில பேருக்கு வீங்கி இருக்கும், காலை தொங்க போட்டுட்டே இருந்தாலே அந்த வீக்கம், முழங்கால் நிறைய பேருக்கு வலிக்கும். ஏன்னா இப்ப கால் வலிங்கிறத விட இந்த முழங்கால் அந்த வலி வந்து இல்லாதவங்க யாருமே இல்லைங்கிற அளவில் ஆயிப்போச்சு. மனவளக்கலை அன்பர்களே, நமக்கு தான் வந்து அது இப்போ நம்ம நிறைய ஒரு மகரிஷி கொடுத்த ஒரு வரன்னு சொல்ற அளவுல. அதே போல கால் குடைச்சல் இருக்குது, நரம்பு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து குணமடைகிறது ஒரு பக்கம். ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வரவே செய்யாது, வராமல் நம்ம தடுத்துடலாம். அதே போல இந்த முதுகெலும்பை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அப்படி மேல இருந்து கீழே இருந்து வருடி விடும்போது அதுல இருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து நல்லா ஊக்குவிக்கப்படுது. அதுல இன்னொரு முக்கியமா ஒண்ணு சொல்றாரு. அதாவது அஹ் நம்ம வந்து கிட்னி பகுதி அந்த இருக்கிறதுனால சரியாகன்னு சொல்றோம். இதுல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த மூத்திரக்காய்ன்னு சொல்லக்கூடியதும் அடிவயத்தினுடைய பகுதியும் நல்லாவே இயக்கம் பெறுது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து காலை வந்து நமக்கு ஜிக்ஸாக்கா நம்ம ப்ரெஷர் பண்ணி கொடுத்து வரும்போது ஒவ்வொரு பகுதியா நினைக்கிறோம் பாத்தீங்களேன்,
அந்த சமயத்துல உடலினுடைய உள்பகுதிகள்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஒண்ணு ஒவ்வொரு பகுதியிலுமே ஒண்ணு நினைச்சு தானே வரோம். அப்ப அதே மாதிரி உட்பகுதிகளான இருதயம், சுவாசப்பை, குடல், மூளை, இத மாதிரி அதனுடைய சுரப்பிகள் எல்லாமே எல்லாமே நரம்போட கனெக்டிவிட்டி, நரம்பு வச்சுதான் அது கனெக்ஷன் ஆகுது ஒன்னொன்னுக்குமே. அப்போ இத மாதிரி நம்ம வந்து காலை வந்து இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த நரம்பு மூலமா வந்து பாதங்களுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப அதனால எல்லா நரம்புகளும் நன்கு இயக்கப்படுது. அதே போல பாதம், அந்த காலெல்லாம் வந்து நம்ம அழுத்தும் போது என்ன ஆகுது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல இயக்கம். நரம்புகள வந்து நம்ம ஒரு மாரி உட்கார்ந்தே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது இடுப்பிலேயே தான் இருக்கிற மாரி ஆயிப்போகும். அப்ப இந்த பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது? அது அப்படியே வந்து நமக்கு நல்லா ஊக்குவிக்கப்பட்டுருது. நன்கு வந்து நல்லபடியா நமக்கு சுறுசுறுப்பாகுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு இதனுடைய பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம். அத மாதிரி இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இப்ப இந்த பா இது ப பா இந்த பாதங்களுக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க நம்ம மசாஜ் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த பாதங்கள்ல மசாஜ் பண்ணும்போது, உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகளும் வந்து நல்ல ஒரு இயக்கம் பெறுது. ஸ்ட்ரென்தன் ஆயி போகுது. இப்ப நம்ம வாக்கிங் போறோம் அப்படின்னு சொன்னா, 1 மணி நேரம் போறோம். அந்த 1 மணி நேரம் போயும் எத்தன பேருக்கு வந்து உடல்நல குறைபாடுகள், கேடுகள் வரத்தான் செய்யுது. ஆனா, உட்கார்ந்த இடத்திலேயே இந்த மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நேரம் என்ன ஆகுது? 1/2 மணி நேரம் மிச்சமாகுது. அதே போல நீண்ட தூரம் நம்ம அவ்வளவு தூரம் நடந்து போறத நம்ம உட்கார்ந்துட்டே செஞ்சுக்கிறோம். ஆனா கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவு? பல மடங்கு பாருங்க. அதேபோல பாதங்கள வந்து நம்ம அசைக்கிறதுனாலயும், அப்படி சுத்துறோம் பாருங்க அந்த பாதங்கள் எல்லாம். அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிருது. குறைஞ்சு மென்மை அடைஞ்சிருது. அதே போல இந்த கெண்டைக்கால்ல ரொம்ப முக்கியமானது, கெண்டைக்கால புடிச்சு விடும்போது, அங்க வந்து சதைப்பகுதி நெறைய பேருக்கு வலி இருக்கும். நம்ம சொன்னோம். அது வந்து கண்டைக்கால் பகுதியிலிருந்து மேல ஒரு ஒரு நேரம் மட்டும், கீழ இருந்து ஒரு நேரம் மட்டும் புடிச்சு நம்பர் ஆஃப் டைம் சொன்னோம் பார்த்தீங்களா? எத்தன இடத்துல 3, எத்தன இடத்துல 5, எத்தன இடத்துல நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இந்த கெண்டைக்கால் கீழ இருந்து மேல புடிச்சு விடுறோம் பாருங்க, ஹார்ட் பகுதி 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் 2 அப்படிங்கிறது. அந்த இடத்துல கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு நேரம் புடிச்சு விட்டா போதும். அதே மாரி கணுவ சுத்தி கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழ, மறுபடியும் கீழ இருந்து மேலன்னு போகும்போது 3 வேலை தான். அதே சமயத்துல அந்த சுழற்றம் பாருங்க, அந்த சுழற்றக்கூடியது வந்து நம்ம என்ன செய்றோம், அதுவும் அந்த அந்த பகுதிய பொறுத்தவரையில 3 வேலை செஞ்சாலே போதும். ஆனா கால புடிச்சுக்கிட்டு, இந்த கைய வச்சு விரல்ல 5 விரல் புடிச்சு சுத்துறோம் பாருங்க, அது 5 டைம் செய்யணும். ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழ, அது சில பேருக்கு சந்தேகம் வரும். கீழ இருந்து மேலயா? மேல இருந்து கீழயான்னு. மேல இருந்து கீழ நோக்கி 5, திருப்பி கீழ இருந்து மேல நோக்கி 5, திருப்பியும் மேல இருந்து கீழ நோக்கி 5. இதுதான் வந்து நமக்கு செய்யக்கூடிய முறைகள். ஸோ இந்த வகையில வந்து நமக்கு இன்றைய சிறப்பு இந்த சிந்தனைய வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்குருவோம். இதுல என்ன அப்படின்னா, கால் பயிற்சி வந்து கடைசியில நம்ம என்ன செய்றோம்? வஜ்ராசன உட்கார்ந்து வந்து பண்றோம். அடுத்த பயிற்சி உங்களுக்கு தெரியும். அதே பொசிஷன்ல கால் பயிற்சி ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்படி கால் பயிற்சியினுடைய தன்மைகள் வந்து அந்த கால் பயிற்சி மட்டும் பண்ணுனா போதுனாலே உடம்புல உள்ள எல்லா விதமான பார்ட்ஸ்களும் நல்லா வந்து இயக்கம் பெறுது. அதனுடைய பலன்களும் வந்து கோடான கோடின்னு கூட நம்ம சொல்லலாம். பர்ட்டிகுலரா பெண்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஆனா வயிற்று பகுதியா, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி தான் அசைவு இந்த கால் பயிற்சியில மெயினா. சும்மா பார்த்தா உட்கார்ந்த மாரி செஞ்ச மாரி இருக்கும். ஆனா பாதங்கள் வந்து அசையும் போது, அது இடுப்புல உள்ள நோய்கள் தான் வந்து கண்டிப்பா குணமாகுது. ஸோ அந்த வகையில வந்து நம்ம இன்னைக்கு கால் பயிற்சியினுடைய பலன்கள ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அறிவதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்களுக்கும், இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. கால் பயிற்சியின் பயன்களை பத்தி எல்லாருக்கும் புரியுற வகையில ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. வாக்கிங் போறதை விட வீட்ல இருந்தே 1/2 மணி நேரம் அந்த பயிற்சியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கால் பயிற்சியில வந்து அது எந்தெந்த உறுப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க ஐயா. நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் இன்றைக்கு அம்மா. நாம வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு.
பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.